சோ ஆக்டிங் தவிர வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க? எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் வந்து ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய கொடுத்துருக்கு. ஸோ கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ குக்கிங் பண்ணுவேன். அப்படியா? ஸோ என்ன டிஷ்ஷுங்க? எதுல? சும்மா வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது பாபிக்யூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அப்புறம் பிரியாணி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்ட், அது ஐ உடன்ட் சே இட்ஸ் அ ஒர்க். எனக்கு வந்து அது பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது பண்ணுவேன். தென் படங்கள் பார்ப்பேன். மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளோட இது. புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன் சொல்லிடுறேன். ஓகே. இந்த சினிமாக்கு ஏத்த புக்ஸ், இந்த காவியங்கள் இல்லை ஏன்னா நிறைய periodic எனக்கு வேற பண்றீங்க. எனக்கு விஷுவல்ஸாக ரொம்ப நிறைய பார்ப்பேன். டாக்குமெண்டேஷன் நிறைய பார்ப்பேன். நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க பிடிக்கும். உண்மை சம்பவங்களை முன்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரிப்பா போர் அடிக்கின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இப்போ எடுக்கிற டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் படம் மாதிரி ரொம்ப பயங்கரமா சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ இப்போ படங்களோட டாக்குமெண்ட்ரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எது ரீசெண்டா பாத்தீங்க? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து இப்போ வந்து லகான் படத்தோட ஒரு மேக்கிங் ஒன்று எடுத்திருந்தாங்க. அது இப்போ அதோட பேர் எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், கதையிலேருந்து ஆக்டர்ஸ் எப்படி ஹையர் பண்ணாங்க, லொக்கேஷன் எப்படி கிடைச்சிது, ரிலீஸ்லேருந்து அந்த படத்தை ஃபஸ்ட்டு எழுத்து ஆரம்பிச்சுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறது.